இந்தியாவுல களமிறங்குற புதிய தலைமுறை ஏஐ ட்ரோன்கள். இனி எதிரி நாடுகள் வாலாட்ட முடியாது. அமெரிக்காவோட புதிய தலைமுறை ஏஐ ட்ரோன்கள் சீக்கிரத்திலேயே இந்தியாவுல களமிறங்குது. அமெரிக்காவோட கட்டிங் எட்ஜ் VTOL ட்ரோன்கள் இந்தியாவுல தரையிறங்குது. ரஷ்யா சமீபத்துல ஒரு புது ஏஐ மூலமா இயங்கக்கூடிய காமிகேஸ் ட்ரோனை வெளியிட்டு இருக்கு. ட்விக் ட்ரோன் அப்படிங்கிறது எதிரியோட ஆயுத வாகனங்கள் அப்புறம் பிற ராணுவ வன்பொருட்களை அழிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு போர்க்கள ட்ரோன். பறக்கிற ரெக்கை ஏர்ஃப்ரோமைக் கொண்ட இந்த UAV 30 18 மைல்கள் வரம்பையும் அதிகபட்சமா மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தையும் கொண்டிருக்கு. எந்திர பார்வை கொண்ட புது தலைமுறை ஏஐ இயக்கப்பட்ட ட்ரோன்கள் முழுமையா தன்னாட்சி பயன்பாட்டுக்கு மாறுறதுக்கு முன்னாடி போர்க்களத்தை மாத்திட்டு வருது. அது GPS அப்புறம் தொடர்பு மறுக்கப்பட்ட சூழல்கள்ல உயிர் வாழவும் செயல்படவும் அனுமதிக்குது. இந்த ட்ரோன்கள் EW அடிப்படையிலான எதிர் ட்ரோன் அமைப்புகளுக்கு ஊடுருவாது. அன்டூரில் அப்புறம் ஷீல்ட் ஏஐ மாதிரியான அமெரிக்க நிறுவனங்கள் இந்த தொழில்நுட்பத்தை முன்னோடியா கொண்டு VBAT அப்புறம் நோவா மாதிரியான ட்ரோன்களை களமிறக்குச்சு. இந்த ட்ரோன்கள் நிலப்பரப்ப வரைபடமாக்க, இலக்குகளை கண்காணிக்க அப்புறம் EW மண்டலங்களுக்கு வெளியே பறக்க ஆன்போர்டு ஏஐ அப்புறம் பார்வை அடிப்படையிலான வழி செலுத்தல பயன்படுத்துது. தொலைதூர இணைப்பு தேவையில்லை. செங்குத்து புறப்பாடு அப்புறம் தரையிறக்கம் VBAT அப்புறம் INS கணக்கிடப்பட்ட தரைநிலைய சரி செய்யறதுக்கு எந்திர பார்வையை பயன்படுத்தலாம். இது மூலமா GPS சிக்னல்கள் அப்புறம் தகவல் தொடர்பு இணைப்புகள் சிக்கியிருக்கக்கூடிய தீவிர மின்னணு போர் சூழல்ல பாதுகாப்பா இயங்கும். அமெரிக்காவோட MQ-35 அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய VBAT சுழற்சியில ஒரு ஆபரேட்டர் இல்லாம தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் அதோட பணியை முடிக்க முடியும். ஒரு ஆபரேட்டர் குறைந்தபட்சம் 5 ட்ரோன்களை கட்டுப்படுத்த முடியும். இது 500 கிலோமீட்டர் வரம்பு கொண்டிருக்கு. கிடைமட்ட பயன்முறையில 10 மணி நேரம் இலக்கு பகுதியில சுற்றித் திரியக்கூடிய VBAT 11.3 கிலோ சுமை திறன் அப்புறம் 6 கிலோமீட்டர் சேவை உச்சவரம்பு கொண்டிருக்கு. அதோட சென்சார் தொகுப்புல பல்வேறு லைட்டிங் நிலைகள், உயர் தெளிவு திறன் கொண்ட இமேஜிங்காக ஈவோமீட் வேவ் இன்ஃப்ராரெட் கேமராக்கள் இருக்குது. இந்த ட்ரோன்கள் தன்னாட்சி உளவு அப்புறம் துல்லியமான தாக்குதல்களுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியான ஆபரேட்டர் உள்ளீடு இல்லாம இலக்குகளை அடையாளம் கண்டு ஈடுபடுத்த அது உள்ள ஏஐ பயன்படுத்துறாங்க. ஆல்டஸ் 600 மீட்டர்ல இருந்து 440 கிலோமீட்டர் வரைக்குமே போகக்கூடிய வரம்பையும் 4 மணி நேரம் தாங்கக்கூடிய திறனையும் கொண்டிருக்கு. ஆல்டஸ் 700 மீட்டர்ல இருந்து 160 கிலோமீட்டர் வரைக்குமே போகக்கூடிய வரம்பையும் தோராயமா 75 நிமிடங்கள் தாங்கக்கூடிய திறனையும் கொண்டிருக்கு. இது 15 கிலோ போர் முனையை பயன்படுத்தி அதிக கவச இலக்குகளுக்கு எதிராக அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வரம்பு அப்புறம் சகிப்புத்தன்மையை விட சுமை திறனுக்கு முன்னுரிமை அளிக்குது. இந்தியா ஏற்கனவே இந்த தொழில்நுட்ப அலையில குதிச்சிருக்கு. 2024 வருஷ பிற்பகுதியில JSW பாதுகாப்பு மூலமா VBAT ட்ரோன்களை உள்நாட்டுல தயாரிக்க அமெரிக்காவை தளமா கொண்ட ஷீல்ட் ஏஐ கூட கூட்டு சேர்ந்து சீக்கிரத்திலேயே ஏஐ ட்ரோன்களை இந்தியாவுல களமிறக்க இருக்கு.